இன்னைக்கு பாலிடிக்ஸில், தமிழ்நாடு பாலிடிக்ஸில் நீங்கள் விஜய் என்ற கேரக்டரை ஒதுக்கிட்டு நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா அது சரியான அரசியலாக இருக்காது. அவருக்கு என்ன செல்வாக்கு இருக்குது, எது செல்வாக்கு இருக்குது, அவர் அன்டெஸ்டடாக இருக்கார், அந்த விஷயங்கள்லாம் பல பேர் பேசுகிறாங்க. ஆனால் அவருக்கென்று 8%, 10%, 7%, 6%, இல்லை 12%, ஏன் அவங்க சொல்கிற மாதிரியே 20% கூட ஓட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு கேமை அவர் ப்ளே பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போது அவருடைய மூமெண்ட் எப்படி இருக்குது? அவர் எந்த சைடு போகிறாரு? அவர் அதிமுகவோட போகிறாரா, இல்லை அதிமுக பாஜக இருக்கிற அணிக்கே போகிறாரா, இல்லை அவர் தனியாகவே நிற்க போகிறாரா? தனியாக நிற்கிறதுனால திமுக அணி சாலிடாக இருக்குது. அதில் வந்து எந்த விதமான ஓட்டையும் இல்லை. இப்போ கமல் வேறு சேர்ந்துட்டார். ஏன்னா இவங்களுக்கு ஆன்டி இன்குபன்சியை வந்து காம்பன்சேட் பண்ணணும்னா கட்சிகளை சேர்க்கணும். திமுகவுக்கு கமலை சேர்க்குறாங்க, தேமுதிகவை சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. எல்லாமே ஆன்டி இன்குபன்சியை வந்து அதை வந்து அந்த விஷயங்களை வந்து ஓரங்கட்டிட்டு வாக்குகளை சேர்க்க வேண்டிய அவசியம் திமுக அணிக்கு இருக்குது. ஆக்சுவலாக வந்து அதிமுக அணிக்கு என்ன இருக்குன்னா, அந்த எதிர்மறையான போக்கை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கான தேவை இருக்குது. அதுக்கு கட்சிகளை சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போது அதிமுகவும் தாவேகாவும் சேர்ந்ததுன்னா பாஜக இல்லாத அந்த கூட்டணியில் வேறு பல கட்சிகள்லாம் விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாஜக அங்கே இருக்கிறதுனால தான் வந்து சில கட்சிகள் வரமாட்டேனாங்க. ஆக்சுவலாக பாஜக இல்லை வச்சுக்கோங்களேன், நாளைக்கு திமுக கூட்டணியிலேருந்தே சில கட்சிகள் வந்து அதிமுக தாவேகா கூட்டணி வருது வச்சுக்கோங்க, திமுகலேருந்தே ஏதாவது பிரச்சனை வந்தால் சில கட்சிகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. தாவேகாவும் பாஜக இல்லைன்னா வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. தாவேகாவும் பாஜக இல்லைன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கடைசி கட்டமாக அதிமுக தாவேகா பாஜகன்னு ஒரு கூட்டணி வருமானு கேட்டிங்கன்னா, அதுவும் நான் 1% அது கூட ஒரு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக அதுக்கான வாய்ப்பும் நான் வந்து மறுக்கிறதுக்கு இல்லை. அது வந்து ரொம்ப லீஸ்ட்டாக கடைசியாக